வேதனிஜ நூலிரு கேட்டு இவை வெறும் சொல் என விட்டு உலகில் நின்ற துட்டன் வித்துவானான் என்று கவிதை பல பாடியே வீணாள் தொலைத்த துட்டன் வாதவினையால் பிரபுவாவேன் என உலகை மதியாமல் நின்ற துட்டன் வாலிபருடன் கூடி அரியரன் கோயில்களில் வனிதை மயல் கொண்ட துட்டன் பாதகம் செய்யப்படாது என்று சொல்லி அப்பாதகம் செய்த துட்டன் பங்காளி வஞ்சக துட்டன் நான் ஆகலின் பரம அன்பை பெருக்கி சேதக பாத செருக்களித்து ஆளரோ தித்திக்கு முத்தி முதலே தெள்ளறிவு எனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே. வள்ளித்தாயின் பெருங்கருணையினாலும் பாம்பன் சுவாமிகளின் தவப்பயனாலும் நமது சந்திப்பு இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. 42வது உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகத்தின் பகுதியை பார்க்கிறோம். ஆன்மாவின் யாத்திரை 42, தத்துவமசி பயிற்சி பாதை 42. இதில் சாமி என்ன சொல்கிறார், இந்த உடலுடைய கொடியவன் அப்படிங்கிறதுக்கு அதனால் இந்த பிறவிடத்திற்கு இந்த கொடியவன் என்கிறத நாம் இன்றைக்கி சிந்திக்கும் பொழுது இதிலேருந்து அந்த வள்ளித்தாய் அந்த பாம்பன் சாமி தவம் நம்மளை மாற்றி முருகப்பெருமான் ஆகிய உள்ளத்தில் இருக்க குகப்பெருமானு சேர்ப்பிக்கும். இது வேண்டது ஆன்மா, ஜீவான்மா, கொடுக்க போகிறது பரமான்மா. இது சொல்ல தான் போகிறோம். இனிக்கும் முத்திக்கு தலைவனே, தெளிந்த அறிவு கடல் பொங்கும் இதயம் என்னும் அறிவு இருக்கும் தலத்தில் எழுந்து அருளி உள்ள சிவசுப்பிரமணிய கடவுளே. வேதாந்தம், வேதமே பெரிய விஷயம், அதனுடைய அந்தம் முடிவு வேதாந்த உபநிடதம், அதனுடைய முடிவு. அந்த வேதாந்த உண்மைகளெல்லாம் கேட்டுட்டு சொல்கிற வரைக்கும் கேட்டுன்னு இருக்கான். கேட்டுட்டு பயனற்ற சொற்கள் இவை என்று கூறி உலக நடையில் ஒழுகிய கொடியவன். ஏன்னா எனக்கு அது ஒத்து வரல, நான் உலக நடைக்கு போய்க்கிறேன். ஆனால் அது பயனற்ற சொல்லுன்னு சொல்கிறது தப்பு இல்லையா? அதுதான் கொடியவன். பெரும் புலவன் நான் என்று தற்புகழ்ச்சியில் கவிகள் பாடி வாழ்நாளை வீணாக்கிய கொடிவன் ஏராளமானவங்க இருக்காங்க. பாம்பன் சுவாமி காலத்தில் பாம்பன் சுவாமி பரிபூர்ணானந்த போதம் எழுதுனதையே ஒருத்தன் குறை சொல்கிறான். அதுக்காக தான் பாம்பன் சுவாமிகள் நிறைய விளக்கங்களை கொடுக்குறாரு. இதெல்லாம் நடந்திருக்கு. புலவர்கள் அவனுக்கு தெரிஞ்சது அவன் சொல்லிவிட்டு மற்றவங்கள டம்மியாக்கிறது தான் வேலை. ஆனால் சத்தியமான நூலாக இருக்க இன்றைக்கி நமக்கு அது இவ்வளோ தூரம் பயன்படுது. அவர் காலத்தில் அங்கே பின்னத்தூர் பக்கத்தில் வாழ்ந்தவங்க சில புலவர்கள் பரிபூர்ணானந்த போதத்துக்கு சாமியை பற்றி குறை சொல்லியிருக்காங்க. அது அவருடைய நூல்களில் வரும். அதுக்காக சாமி எவ்வளோ தூரம் தம் கட்டி ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு, ஆதாரங்களை கொடுத்துருக்காருன்னு அந்த நூலில் பார்க்கலாம். இவ்வளோ பேர் இவ்வளோ நூல்களில் இருக்குது, வேதத்தில் இருக்குது, உபநிடத்தில் இருக்குது, பன்னிரு திருமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதுவார். அந்த மாதிரி வேதாந்த இந்த பெரும் புலவர்லாம் அவங்களோட நாளை அவங்களோட புகழ்ச்சிக்காக
வீணாக்கிடுவாங்க. இன்றைக்கும் அது மாதிரி பண்ண கவிகள் பல பாடி வாழ்நாளை வீணாக்கும் கொடியவர்கள். இன்னும் சில பேர் இருக்கான், இரும்பை தங்கமாக்குவேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, ரசவாத வித்தைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரசவாத வித்தையெல்லாம் செஞ்சு அதில் பெரிய செல்வந்தன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்பனையிலேயே வாழ்ந்துன்னு அந்த கர்வத்தினால யாரையும் மதிக்காத கொடியவன். அவனுக்கு அப்படி ஒரு கற்பனை, அப்படி ஒரு கர்வம், அதை யாரையும் மதிக்க மாட்டான். அந்த கர்வங்கிறது விலகணும். சிவன் கோயில், பெருமாள் கோயில், அங்கெல்லாம் வழிபட வர பெண்களை இளைஞர்களுடன் சென்று காமம் கொண்ட கொடியவன். கோயிலுக்கு போக விடலப்பா. சாமி காலத்தில் இது நடந்துருக்குது, அதெல்லாம் அவர் எழுதுகிறாரு. பிறருக்கு நல்ல போதனைகள் சொல்லிவிட்டு அந்த தவறை, பாவத்தை செய்த கொடியவன். இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டு, நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணணும். அதுதான் பிரதானம். அதுதான் சாமி சொல்கிறார், பங்காளிகளை வஞ்சித்த கொடியவன் நான், பேரன்புடன் என்னை ஏற்று ஆட்கொள்வாயாக. இவ்வளோதான் இந்த பாட்டில் வரக்கூடிய 42வது பாட்டில் வரக்கூடிய பொருள். இதுக்கு சுவாமிகள் சதாசிவ கண்ணியில் ஷார்ட்டாக ஒரு வரி கொடுக்குறார், 2 வரியில் கொடுத்துறார். பொய் வீடு கட்டி அதில் பொய் வாழ்க்கை உற்றேன், உண்மை வீட்டு வாழ்க்கை இனி வேண்டும் சதாசிவமே. சதாசிவ கன்னி 18. பொய் வீடு கட்டி அதில் பொய் வாழ்க்கை உற்றேன், உண்மை வீட்டு வாழ்க்கை இனி வேண்டும் சதாசிவமே. அழிந்து போகும் பொய் வீடுகள் கட்டி அதில் பொய்யாக நடித்து கொண்டு வாழ்கிறேன், அழியாத உனது உண்மையான வாழ்க்கை இனி வேண்டும் சதாசிவமே அப்படிங்கிறாரு. அந்த எண்ணத்தோட இன்றைய நாளை சிந்தித்து அடியார் பெருமக்கள் இறைவனுடைய திருவருளை பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.